ஆகையால் அவர்கள் அவ்விருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய புதையலை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் கருதினான். அந்த புதையல் கொஞ்ச நாள் கழித்து அந்த பசங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. இவையெல்லாம் இறைவனுடைய கருணையினால் நிகழ்ந்தவையாகும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த கெட்ட செயல்கள் எல்லாமே என்ன சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி இது ஒரு நல்லது இருக்குது, இதுக்கு பின்னாடி இந்த கருணை இருக்குது, இறைவனுடன் கருணையால் நிகழ்ந்தவையாகும். இவற்றில் எதையுமே நான் என் விருப்பப்படி செய்யவில்லை, இது நானாக எதையுமே செய்யலை, உம்மால் பொறுமை கொள்ள முடியாதிருந்த விஷயங்களின் உண்மை நிலை இதுதான் அப்படிங்கிறாங்க. உங்களால் பொறுமையாக இருக்க முடியலல்ல, இதுதான் அதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சம்பவங்கள் மூசா நபி அவங்களுடைய அந்த சம்பவங்கள் பார்த்தோம். இதில் என்ன விளக்கங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல இது மூசா நபியுடைய வாழ்க்கையில் எப்போ நடந்தது, அது மூசா நபியுடைய வாழ்க்கையில் இது எப்போ நடந்தது அப்படின்னா இது திட்டவிட்டமாக எதுவும் சொல்ல முடியாது. அது நிறைய சொல்லப்படுது. அந்த தூர்சினா மலையில் இருந்தாங்க இல்லையா, அந்த செஹரால் அந்த பாலைவனத்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த பாலைவனத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் போயிருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்புறம் ஆரம்பத்தில் போயிருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதே மாதிரி இல்லை ஃபிரௌன்கிட்ட தாவா செஞ்சிட்ருக்கிற அந்த நிலையில் எல்லாம் இது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போ இது எப்படி இது என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் சில விஷயங்கள் வச்சு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. முதல் விஷயம் இது ஹதீஸில் வருது. இது மாதிரி பனி இஸ்ராயல்களில் ஒருத்தர் மக்களிடையே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதுக்கு நான் தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு. இதை அல்லாஹ் கண்டிச்சான் அப்படிங்கிற இது அமீன் ஹசன் இஸ்லாய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரிவாயத் இது ஏற்க முடியாது. ஏன்னா அது உண்மை தானே. ஒரு நபிகிட்ட உலகத்திலே யார் மிகப்பெரிய அதாவது ரொம்ப அறிந்தவர் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்கிறது அது கிடையாது. அது குரானே நபிமார்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் பதிவு செய்யுது. அதாவது உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியுது அப்படிங்கிற அந்த கருத்துக்களை எல்லா நபிமார்களும் குரான்லேயே சொல்கிறாங்க. ஸோ அது எங்கேயுமே அது கண்டனத்துக்குரியதாக ஆகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உங்களை விட உங்கள் அல்லாஹ்வை விட நான் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயப்படுறேன், என்னை மாதிரி உங்களில் யார் இருக்கா இப்படின்லாம் ரசூல்லா கேட்டிருக்காங்க. என்னை விட என்ன மாதிரி உங்களில் யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் ரசூல்லா கோபத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் கண்டிக்கப்படலை. ஸோ இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தக்கபூரில் பேசினாங்க. அது அல்லாஹ் கண்டித்து அது ஒரு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அது கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிறது அந்த கருத்து ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறாங்க. நபிமார்களுடைய கண்ணியத்துக்கும் அது முரணாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மாற்றமாக பார்த்தீங்கன்னா ஹதீஸில் இன்னொரு ரிவாயத்தில் வேறு மாதிரியும் வருது. பனி இஸ்ராயல்களில் ஒரு கூட்டத்தாரிடம் ஒரு கூட்டத்தார் மூசா நபிகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை விட அறிந்தவர்